மேட்ச் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? நல்லா போச்சுண்ணா. ஆனால் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஓப்பனர்ஸ் வேறு 2 பேரும் ஆடாமல் போயிட்டாங்க. ஸோ பேட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதாண்ணா, மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. இம்ப்ரூவ் எதுவுமே பண்ணல ப்ரோ. பவுலிங்கில் பத்திரானா இல்லை, முஸ்தபிசரும் இல்லை. அது ஸ்லோ பிச் தான். தூபே ஆடின மாதிரி யாரும் ஆடல சரியா. டேரல் மிச்சலோ சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. 14 கோடி அவ்வளோதான் நினைக்கிறேன். யாருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்லோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடி இருக்கலாம். அவங்க ஸ்லோ பால் தான் போட வந்தாங்க, இருந்தாலும் நம்ம ஆடி இருக்கலாம். அவங்க அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. புது நியூ பாலை கரெக்டாக எஸ்ஆர்ஹெச் பவர் பிளேலேயே பயங்கரமாக ஆடிட்டாங்க. நான் இன்னைக்கு ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திரா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ருத்ராஜ் பெர்ஃபார்ம் பண்ணல 3 மேட்ச். இந்த மேட்சாவது அடிப்பாருன்னு பார்த்தேன். நான் ட்ரீம் லெவனில் கேப்டன்லாம் போட்டு வச்சிருந்தேன். சரி, அது அங்கேயே போயிடுச்சு. சரி, தோனி வந்தாரு, ஒரு 4 அடிச்சிருப்பாருன்னு நினைச்சா அதுவும் டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. சிஎஸ்கே தோத்துட்டாங்க ப்ரோ. வலிக்குது ப்ரோ, சிஎஸ்கே போய் தோத்துட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் ஏதோ பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் அவங்க சமாளிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க ப்ரோ. கொஞ்சம் நல்லா கிளிப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால அப்படியே கோலம் வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் என்னன்னு சொல்லிட்டு. மேட்ச் தோர்த்தம் வருத்தம் இல்லை உங்களுக்கு? ஐயோ ப்ரோ, மேட்ச் தோத்ததுனால தான் ப்ரோ வருத்தம். அதனால தான் ப்ரோ இங்கே வந்திருக்கோம். மேட்ச் தோத்ததுனால கோராக்கு வந்தீங்க, ரைட் பண்ண வந்திருக்கோம். பார்க்கணும் அவ்வளோதான். இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் குட் அவ்வளோதான். லக்குன்னு கிடையாது, அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. சிஎஸ்கே பெட்டராக பண்ணாங்க. எதனால நம்ம கிட்ட டீம் வந்து பவர்ஃபுல்லா இருந்தாலுமே எதனால தோத்துனீங்க? இப்படி எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. 2 பிளேயர்ஸ் இன்ஜுரி, அதனால ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்பராக இருந்திருக்கலாம். மொயின் அலி வந்து கொஞ்சம் லேட்டாக கொண்டு பவுலிங் கொண்டு வந்தாங்க, அதனால மேபி அது மாதிரி இருக்கலாம். தோனி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், லாஸ்ட்டாக வராது. ஏன்னா போன மேட்ச் நல்லா ஃபார்மில் இருந்தாப்புல. முன்னாடி வந்திருந்தால் மேபி இன்னும் பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு 180 அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல டிஃபெண்டபிள் டார்கெட்டாக இருந்திருக்கும். பேட்டிங் தான், பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு ஃப்ளோலே போன மேட்ச் முன்னாடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோலே போயிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளோ இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. எந்த டீம் வந்து சிஎஸ்கே டஃப்னு நினைக்கிறீங்க? ஆனால் ப்ரோ எஸ்ஆர்எஸ் தான் ப்ரோ. சன்ரைசர்ஸ் பவுலிங் வேறு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாரும் ஆமாம் பயங்கரமாக போட்டுட்டாங்க. பரவாயில்ல, காவியாமரன் கடைசியில் சந்தோஷப்பட்டாங்கன்னு நினச்சி நம்மளும் சந்தோஷப்படுறோம். இல்லைண்ணா, எப்படி அதே தான். சிஎஸ்கே எப்படியும் ஒரு 2-3 மேட்ச் தோப்பாங்க வழக்கமாக. அப்படி தோத்தா தான் நல்லது. எப்படியும் இல்லாட்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக ஜெயிச்சிருவாங்க. ஃபைனல்ஸில் போயிட்டு விட்டு வந்துடுவாங்க நம்ம பாய்ஸு. அதனால 2 மேட்ச் தோக்குறது நல்லது தான் தோணுச்சு. அதனால சில் தான். இம்ப்ரூவ்மெண்ட் என்ன ப்ரோ பண்ணுறது? அந்த முஸ்தபிசரும் இல்லை, இவனும் இல்லை, யாரு பத்திரனாவும் இல்லை. ஸோ பவுலிங் ஆப்ஷன் இல்லை. ப்ளஸ் பேட்டிங் வந்து ரச்சின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை கடைசி 2 மேட்ச் ஒழுங்காக பண்ணல. ஸோ அதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் தெரில. அந்த டாப் ஒரு 4 விக்கெட்ஸ் தான், ஓகேவா? இப்போ பத்திரனாவும் முஸ்தபிசர் இருந்தால் டாப் 4 விக்கெட்டில் ஒரு 2 விக்கெட்டாக கழட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. 160 டிஃபெண்டிங் டோட்டல் தான். ஸோ அவங்க இல்லாதனால கொஞ்சம் ட்ராபேக் ஆச்சு. பேட்டிங் தான் ப்ரோ. ரச்சின் ரவீந்திரா விக்கெட் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக லூஸ் பண்ண தப்பு இதாச்சு. அப்புறமா அவங்க அந்த மூமெண்டம் இது அப்படியே பண்ணல, அப்படியே மூமெண்டம் லூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதில் இது பண்ணியிருக்கோம். அந்த விடக்கூடாது. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்படிட்டரா ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது அவங்களோட ப்ளஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட ப்ளஸ் அந்த மொமெண்டம் விடாமல் அடிக்கிறது தான் ப்ரோ. எல்லா பாலும் அடிச்சுட்டே இருக்காங்க. அடிக்கணும் தான் அவங்களோட நோக்கம். எங்கேயுமே லூஸ் பண்ணல, மொமெண்டம் லூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம டீம்ல யார் உங்களுக்கு ஃபேவரட்? தோனி தான். தோனி தான் ஃபேவரட். எதனால தோனி? தோனிக்கு லாஸ்ட் மேட்ச்ங்கறாங்க. உங்களுக்கு என்ன ஃபேவரட்? தோனி கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. கேப்டன்சி, பேட்டிங். பட் இப்போ ருத்ராஜ் கேப்டன்சி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி பண்ணிட்டு இருக்கு? ஓகே ப்ரோ. தோனி கொஞ்சம் அப்பப்போ அசிஸ்ட் பண்றாரு. இந்த ஆர்சிபி பத்தி உங்களோட தாட் என்ன? ஆர்சிபி இந்த வாட்டியாச்சும் கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல ப்ரோ. வாய்ப்பு இருக்கா? கப் வந்து ஏன்னா டே பை டே எஸ்ஆர்ஹெச்சோட ஆமா அதுல இருக்கு. ஃபைனல்ல டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? வாய்ப்பு இருக்கு. 80 70 எஸ்ஆர்ஹெச்சோட ப்ளஸ் என்னவா இருக்கும்? ப்ளஸ்ஸா ப்ரோ, அவங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்காங்க ப்ரோ. லைனை பிடிச்சி அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎல் 2024ல யாரு டஃபஸ்ட் டீம் நினைக்கிறீங்க? எனக்கா ப்ரோ? எனக்கு தெரியும், நான் சிஎஸ்கே, ஸோ அதனால சிஎஸ்கே தான் சொல்லுவேன். ஆர்சிபி பத்தி உங்களுக்கு ஓவராலா நீங்க மேட்ச் வந்து கொஞ்சம் சோகமா தான் ரொம்ப ஸ்லோ பிச் தான் இருந்தாலும் இன்னும் இவங்க ரொம்ப ஸ்லோவா ஆனாங்க. பழைய சிஎஸ்கே மாதிரி ஆடினாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து டே பை டே வந்து அவங்க கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. இல்ல ஏதோ அவங்க இல்லை, அவங்க டீம் பிக் பண்ணும் போதே நல்ல டீமாக பிக் பண்ணாங்க. அவங்களோட ஃபாரின் ஸ்லாட்லாம் இத்தனைக்கும் செம்மையாக இருக்குது. இத்தனைக்கும் அவங்க மார்க்கோ யான்சன்னா வெளியில் இருக்காங்க, அவங்க பெஞ்சில் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கிளென் பிலிப்ஸ் வேறு இருக்கா. இத்தனைக்கும் அவங்க ஃபாரின் ஸ்லாட் பயங்கரம்.
ப்ளஸ் இல்லாமல் இன்னைக்கு ஒருத்தர் ஆடினா, நிதிஷ் ரெட்டின்னு ஒருத்தர் ஆடினா, அபிஷேக் சர்மா, அவங்களோட இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ்லாம் பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நட்ராஜன் இன்னைக்கு ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல அடி வாங்கினாரு, கடைசியில பிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னாத் கட் நல்லா போட்டாருன்னா பாத்துக்கோங்க. இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமா எஸ்ஆர்ஹெச் பவுலிங் யூனிட்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிரெடிட்ஸ் எஸ்ஆர்ஹெச் தான். ஆமா ப்ரோ. ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திராலாம் ஸ்டார்டிங்லலாம் நல்லா ஆடிட்டு இருந்தாரு முதல் 2 மேட்ச்லாம். இப்போலாம் ஒரு பெருசா சும்மா சுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சும்மா ஆமா பேட்டு பார்த்து விடுற மாதிரி இல்லை, சும்மா பார்த்து சுத்திட்டு போற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு வேற யாராவது வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க, அவங்கள உட்கார வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. சிஎஸ்கே தான் ப்ரோ. என்னைக்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா சிஎஸ்கே தான் ப்ரோ. அவங்க கண்டிப்பா ஆடல இன்னைக்கு. பவர்ஃபுல் இல்லை ப்ரோ, அதான் சொல்றேன்ல. இப்போ ரச்சினே வந்து ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அவர் ஒரு பவர்ஃபுல் பிளேயர், ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் இப்போ ருத்ராஜும் ஃபார்ம்ல இல்லை, ஃபார்ம்ல வந்துட்டானா அவனும் ஒரு பவர்ஃபுல் பிளேயர். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நாங்களே ஒரு 200-250 அடிக்கலாம். ஒரு ஓவருக்கு மேல பார்க்கும்போது அவ்வளவுதான் சிஎஸ்கே தோத்துருச்சுப்பா அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோ டே பை டே சிஎஸ்கேல இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், மேட்ச் பார்க்கிறது நமக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர்லயே தோத்துருன்னு கன்ஃபார்ம் ஆயாச்சு. கடைசியா டிஃபெண்டிங் கொண்டு வந்து 2 ஓவர்ஸ் கடைசி 2 ஓவர்ஸ்லாம் ஜெயிக்க வச்சிருக்காங்க, ஓகேவா? அவங்க ஓப்பனிங் பண்ணது பாத்தீங்கன்னா முன்னாடியே ஜெயிச்சிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. மீனலி இன்னைக்கு பால் போட்டிருக்காரு, ஸோ கண்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரையிங் அவ்வளோதான். அதுக்கு மேலே லோஸ் ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்லுங்க? ஹைலைட்டான விஷயம் என்ன ப்ரோ சொல்றது? தோத்தது தான், வேற என்ன ஹைலைட்? சரி, இன்னைக்கு மேட்ச் ஹைலைட்டான விஷயம் என்ன? ஹைலைட்னா என்ன சொல்றது, நல்லா ப்ளே பண்ணாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்கோர் என்ன? ஸ்கோர் அரௌண்ட் 170 165 நினைக்கிறேன். ஆமாம், அதனால வந்து 165 இஸ் நாட் அ டீசன்ட். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல 180 மேல எடுப்பாங்க. பவுலர்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கோர் போர்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த ஸ்கோர் கொடுத்தாதான் அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 165 எடுத்துகிட்டு போகிறது, அதான் சொல்கிறாங்க, ப்ளஸ்ஸாக மைனஸ் ஒரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் வந்து அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பயங்கரமான, அவர் அந்த பவர் பிளேவை கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதனால மேபி அந்த ஸ்கோர் வந்து அவங்களுக்கு ஈஸி சேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ. இன்னைக்கு மேட்ச்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 5-6 தான் ரொம்ப லீஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. இல்லை ப்ரோ, நான் மேட்ச் ஃபுல்லாக பார்க்கல, அப்பப்போ தான் நடுவில் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ. தேங்க்யூ. இல்லை ப்ரோ, ஓவராலா இன்னைக்கு மேட்ச்ல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ன்ற விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பேட்டிங் சிஎஸ்கே பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், மூமெண்டம் லூஸ் பண்ணாமல் அந்த ரன் ரேட்டை வந்து கரெக்டாக வச்சு இது பண்ணணும். ஃபைனல் கப்ல யார் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? ஐபிஎல் 2024 கப் யார் வின்? சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே தான் அடிக்கணும், அவங்க தான் அடிக்கணும் தோனிக்காக. ஒரு பக்கம் வந்துட்டு காவியாக்காக வச்சு எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மீம் போயிட்டு இருக்கு. ப்ரோ காவியாக்காக ப்ரோ, காவியா அடுத்த வருஷம் வருவாங்க, டோனி வருவாரா அடுத்த வருஷம்? ஓகே, ஓவராலா ஐபிஎல் 2024 யார் ஜெயிக்க அதிக வாய்ப்பு நினைக்கிறீங்க? யார் ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டீம் இருக்கானுங்க ப்ரோ. சிஎஸ்கேவோட சேர்த்து 4னே வச்சுக்கோங்க. ஒன்று கேகேஆர், ஃபர்ஸ்ட் எப்பவுமே கேட்க, ஏன்னா மென்டராக போயிருக்காங்க. கௌதம் கம்பீர் வந்து ஒரு வெறித்தனமான ஆள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ், அவனுங்க ஸ்டார்டிங் நல்லா ஆடுவாங்க, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் எப்பவுமே சொதப்பிடுவானுங்க, அது நமக்கு எப்படின்னு தெரியல. எஸ்ஆர்ஹெச் பயங்கரமாக ஆடுறானுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறானுங்க, பார்ப்போம் 2016 மாதிரி ஒரு கம்பேக் கொடுப்பானுங்களான்ட்டு. சிஎஸ்கே வழக்கம் போல் அப்பப்போ 2 மேட்ச் சொதப்புவாங்க, அது எங்கேயாவது நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவோம் திருப்பி. எஸ்ஆர்எஸ் சொல்லுவேன், அதை விட்டால் சிஎஸ்கே, ஏன்னா சிஎஸ்கேங்கிறதுனால சொல்லுவேன். அதெல்லாம் அதான். ஓவராலா இன்னைக்கு மேட்ச்க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கா 7.2.